இந்த மாட்டுப்பால்கள் தான் ஆட்டிசம் பேபிக்கு மூல காரணம். பாலே அழுக்கு, பாலில் ரொம்ப திரண்ட கெட்டி அழுக்கு பன்னீர். வெண்மை புரட்சி மூலமாக நிறைய நோயாளிகளை உருவாக்கியிருக்கோம். ஒட்டுமொத்த நாடும் ஒரே உணவை சாப்பிட வேண்டும், அது அரிசியாக இருக்க வேண்டும் அல்லது கோதுமையாக இருக்க வேண்டும். அப்போ மற்ற தாவரங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மை பூரா கிடைக்கல. மரபு அறிவை சிதைத்ததில் பசுமை புரட்சியாக பார்க்குறேன். பசி என்றதை ஒரு நோயாகவே கருதி அதற்கு உணவென்று ஏதோ ஒன்று கொடுத்து இப்போதைக்கு பசி இல்லாத உலகத்தை செய்வோம். 2ஆம் நிலை நோய் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வளர்த்துக்குவோம். அப்போ எண்ணெய் போன்ற ஒரு பொருள் இருக்கு, அதற்கு பேர் என்ன? டபுள் ரிஃபைன்ட் ஆயில். அதில் ஒரு இருக்க வேண்டிய ஊட்டச்சத்து கூட இல்லையா? அப்படியா? அப்போ என்ரிச் பண்ணுங்கிறான். விட்டமின் இ செறிவூட்டப்பட்ட டபுள் ரிஃபைன்ட் ஆயில். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வானத்தை ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு கடலை ஆராய்ச்சி பண்ணலன்னு. உங்களோட பேசினதுக்கப்புறம் தான் புரிஞ்சு கடலை ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு உடம்பையோ உள்ளே இருக்க விஷயங்களையோ ஆராய்ச்சி பண்ணலன்னு. நிச்சயமாக நீங்கள் உணவு தான் பிரதானம், உணவுனாலேயே நோய்களை குணப்படுத்தலான்னு சொல்கிறீங்க, வராமல் தற்காத்துக்கலான்னு சொல்கிறீங்க. அந்தந்த இடத்துல கிடைக்கிற உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நவீன மருத்துவர்கள் வந்து உங்கள் சாப்பாட்டுனால தான் உங்களுக்கு இதய நோய் வருது, சர்க்கரை நோய் வருது, ப்ரெஷர் வருது, இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா? அதை பற்றின உங்கள் கருத்து? உண்மைதான். நீங்கள் துவக்கமே நல்லா சொல்லிட்டீங்க, தன்னை அறியாமல் இருப்பதுன்னு. அதை திருமந்திரத்திலே அருமையான பாடலுடைய சொல்லலாமே, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. கண்டிப்பாக. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். ஆமாம். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் பெறுகின்ற. அதாவது யாரை நீ வந்து மதிக்கணும், யாரை நீ வணங்கணும்னா ஒன்னதாங்கிறான். எப்போ அது? நீ அவேராக இருந்தால் தான். உன்னை நீ புரிந்து கொண்டால் உலகத்தில் உனக்கு நிகர் யாரும் இல்லை. இதுதான் திருமந்திரத்திலேயே பாடல் வருது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த உணவு, இன்றைக்கி இருக்கிற உணவு தான் நம்ம மண்ணில் விளையிறது இல்லை வெளியிலேருந்து வர்றது எல்லாம் கலந்து தான் நம்ம சாப்பிட்றோம். உணவுகளுடைய பார்வையே மாறிப்போச்சு. ஒரு டயட்டீஷியன் என்ன சொல்கிறாங்க, ஒரு உணவு பரிந்துரையாளர் மட்டுமல்ல, ஒரு உடல் நோய் மருத்துவர், பொது மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், இப்படி எத்தனையோ தலைப்பின் கீழ் இருக்கிறவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். அது மருந்தாக சாப்பிட்ணும், உணவாக சாப்பிடல. யாருமே சாப்பிடல. நல்லா அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சார், எனக்கு இது பிடிக்காது சார், ஆனால் அதை தான் சார் சாப்பிட சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு வந்து சர்க்கரை வியாதி சார், டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க சார், அது வந்து சிவியராக இருக்கான் சார், அதனால அரிசி திங்கக்கூடாதான் சார், கோதுமை சாப்பிட சொல்லிட்டாங்க சார். நல்லா இருக்கா? கோதுமை எனக்கு பிடிக்கல சார், ஆனால் நான் மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். எவ்வளோ ஒரு இழிநிலைக்கு போயிட்டோம் பாருங்கள். உடலை ஆனந்தமாக வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நம் முன்னோர்கள் வாழ்ந்ததை இப்போ ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ இருக்கிறோன்னு சார், சர்க்கரை ஏறாமல் இருக்கணும் சார், ஏன்னா சர்க்கரை ஏறிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா கிட்னி போய்டும்னு சொல்கிறாங்க சார், கண்ணும் போயிடுமா சார், மூளை வேற வந்து அல்சைமரைஸ் வந்துடும், இல்லைன்னா கோமோ ஸ்டேஜுக்கு போயிடுவானா சார். இவங்களையே தயார்படுத்தி எனக்கு எப்போ வரும், வந்தால் பரவாயில்லங்கிற கட்டத்துக்கு தயார்படுத்திடும், மோல்டு பண்ணுறோம். இன்னும் ஒரு படி மேலே, எனக்கு சாவு வரலை, வந்தால் நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன், இருக்கனால தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அவசியமான ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு வாழ்வதற்காக தன் முயற்சியே செய்யும். செத்தா பரவாயில்லங்க, இருக்கிறதோட போய் தொலைஞ்சா போயிடலாங்க, அவ்வளவு பாடாப்படுதுங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி டயாலிசிஸ் பண்ணுறாங்க, வாரம் போகிறாங்க. இது ஸ்டென்ட் வச்சாச்சு சார், இப்போ இன்னொரு வால்வு போயிடுச்சான் சார், இப்போ பேஸ் மேக்கர், அங்கே மின்சாரம், வெளியிலேயும் நமக்கு மின்சாரம் கிடைக்கல, ஹார்ட்லேயும் மின்சாரம், இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டியும் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பேஸ் மேக்கரு, இங்கே வந்து வெளியிலேருந்து மின்சாரம், இப்படி நிறைய புரிதல் இல்லாமல் ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இப்போ இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய வியாதிகளில் குறிப்பாக சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இது போன்ற புற்றுநோய், இதயம் சார்ந்த நோய், இது எல்லாமே ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் 125, 130, 150% அதிகமாகிக் கொண்டே வருதுன்னு மருத்துவ உலகம் பதிவு பண்ணுது. 125க்கு மேலே ஒவ்வொரு வருஷமும். இப்போ நினைக்கவே பயமா இல்லை? இது என்ன வாழ்க்கை, அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் பாடினது அந்த மாதிரி ஏதாச்சும் லஞ்ச லாவணியை வாங்கிட்டு பாடினுச்சா, இல்லை மனித பிறவி அவ்வளவு இழிவானதா? ஆகச்சிறந்த பிறவி மனித பிறவி. அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கின்ற வல்லமை உள்ளவன், பொறுப்பு உள்ளவன், தனக்காக வாழாமல் பிறருக்கு பற்றி யோசிக்கின்றவன் மனிதன் என்ற ஒரு அனுபவ பதிவுகளை பதிவு பண்ணி இன்றைக்கி தானே வாழ தெரியாமல் சிதைந்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் மனித வாழ்வா? அப்போ அதை மையப்படுத்தினது தான் அவங்க கேள்வியாக பார்க்குறேன். அப்போ இந்த உணவுக்கு வருவோம். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், புரட்சிகள் என்று ஒன்றை எடுத்தால் புரட்சி என்பது என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு பதிவுகள்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு வருத்தம் இருக்கும்.
அந்த மகிழ்ச்சி குறையாமல் இந்த வருத்தத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் தான் புரட்சி. இன்றைய புரட்சிகள், நம்ம கேள்விப்பட்ட புரட்சி பேசுவோம், ஏற்கனவே ஒரு மகிழ்ச்சி, ஒரு வருத்தம், அதில் ஒரு புரட்சியை செஞ்சு இந்த மகிழ்ச்சியே வருத்தமாக போயிடுச்சு. இதுக்கு பேர் புரட்சி. அந்த வகையில் உணவை தருகிறோம் என்று நமது விதை, மரபு விதை பன்மயத்தை சிதைத்து மரபு அறிவை சிதைத்ததில் பசுமை புரட்சியாக பார்க்குறேன். வேற ஒன்றும் அங்கே ஒரு ஃபில்லிங் மெட்டீரியலை தரணும்னு அவங்க போராடினாங்க. அதை நான் வந்து அவங்களுடைய ஆப்டிமம் பார்வையை மதிக்கிற அதே வேளையில் எதை கொடுத்தாலும் அதில் இந்த உடலுக்கான ஒரு பொருளாக தர வேண்டும் என்பதில் அவர்கள் சிந்தனை சிதறி போச்சு அல்லது சரிஞ்சு போச்சு. அந்த வகையில் ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்டாங்க, அது அந்த பயோ ரீடிங்க்கு உண்டானதாக இல்லை. அப்போ அது ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். இப்போ ஒரு ஜல்லி மணல் மாதிரி, ஒரு ஜன்னி மணலை போட்டால் என்னவோ அது மாதிரி ஒரு உணவு போன்ற ஒரு பொருளை ஸ்டீரியோ டைப் ஆக்குனாங்க. பலவிதமான உணவுகள் இருந்ததை, ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் ஒரு உணவாக இருந்ததை, ஒட்டுமொத்த நாடும் ஒரே உணவை சாப்பிட வேண்டும், அது அரிசியாக இருக்க வேண்டும் அல்லது கோதுமையாக இருக்க வேண்டும், கூடுதலாக சோளமாக மெய்ஸாக இருக்க வேண்டும் என்றால், அப்போ மற்ற தாவரங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மை பூரா கிடைக்கல. அப்போ கிடைக்கலங்கிறதுக்கு பேர் ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன். அப்போ எதை முன்னிறுத்தினாங்க? ஃபுட் செக்யூரிட்டியை முன்னிறுத்தினாங்க. உணவு பாதுகாப்பை பார்த்த ஒரு பார்வையில் ஊட்டப்பார்வை அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இம்மீடியட்டாக ஒரு சூப்பர்ஃபிஷியலாக சிம்டமேட்டிக்காக ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கள, ஒரு தலை வலிச்சா வலியை சப்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று சாப்பிட்றீங்களா, அதுபோல் பசி என்றதை ஒரு நோயாகவே கருதி அதற்கு உணவென்று ஏதோ ஒன்று கொடுத்து இப்போதைக்கு பசி இல்லாத உலகத்தை செய்வோம். 2ஆம் நிலை நோய் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வளர்த்துக்குவோம், மருத்துவர்களை பெருக்கிக்குவோம். அப்படி என்பது உணவு பரிந்துரை செய்யப்பட்ட அந்த பார்வையிலேயே ஒரு குறைபாடு. 2வது புரட்சி என்பது வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி என்பது மாடு பாலை சப்பி குடிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பாலை பெருக்கணும், வெண்மை புரட்சி அப்படின்னு செஞ்சாங்க. இப்போ ஒரு தாய் நம்ம வீட்டில் குழந்தை பெற்றுக்கிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு தண்ணி வேணும், அந்த குழந்தைக்கு அந்த படுக்கை வசத்தில் சொன்ன ஊட்டச்சத்து அனைத்துமே அந்த பிள்ளைக்கு வேணும் தானே. அப்போ அதுக்கு எது எவ்வளவு வேணுமோ அது பூரா அது இருந்த இடத்துலையே கிடைக்கிறது அந்த அம்மாவுடைய தனத்திலிருந்து சுரக்கின்ற பால். ஏன்னா அது மெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அசை போட்டு சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதான் அறுசுவை, தாயோட அறுசுவை போகும். அப்போ அது சமைச்சு கொடுத்தது கிடையாது. அப்போ இந்த தனத்தில் பால் சப்பி குடித்த பொழுது இந்த குழந்தைக்கு என்ன சத்து அதிகம் தேவை தெரியுமா? மூளை வளர்ச்சிக்கு பாஸ்பரஸ் வேணும், அது வந்து தாய்ப்பாலில் இருக்குது. இவருக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, மருத்துவ உலகம் போன்ஸ் டென்சிட்டி பார்க்குது. போன்ஸ் டென்சிட்டி பார்க்குறப்ப அதில் டி ஸ்கோர் வந்து 2.5 2 இந்த மாதிரி ஒரு குறியீடு வருது. அதை மனசில் கொண்டுட்டு உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி, ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வந்திருக்கு, எலும்பு போரையோடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு அதிகம் கால்சியம் உள்ள ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் மாட்டுப்பால். கண்ணு பிறந்த உடனே ஏந்திரிச்சு நின்று நடக்கும். அப்போ அந்த மாட்டுக்கு அதிகமாக தேவைப்படுறது கால்சியம். அதற்கான மருந்து அந்த மாட்டுடைய மடியிலிருந்து சுரக்கிற பால். அந்த கால்சியம் யாருக்கு நல்லது? கண்ணுக்குட்டிக்கு நல்லது. நம்ம ஏந்திரிச்சோடனே நடப்போமா? நம்ம எவ்வளோ நாளில் நடக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு மூளையும் மற்ற விஷயங்களும் வளர்ச்சிக்கான ஒரு அருமருந்து தாய்ப்பாலில் இருக்குது. நீங்கள் தாய்க்கு பால் இல்லையா, பசும்பால் கொடு. நல்ல மருத்துவ ஆய்வு கட்டுரைகள்லாம் நிறையா வந்துருச்சு உலக அளவில். இந்த மாட்டுப்பால்கள் தான் ஆட்டிசம் பேபிக்கு மூல காரணம், மூளை பிறழ்வுக்கு மூல காரணம். இது மாதிரி நிறைய ஆவணங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ மாட்டுப்பால் யாருக்கானது? மாட்டுக்கானது. அதுக்கும் தண்ணி எல்லாமே இருக்கும்ல. மாடும் கண்ணுக்குட்டி அப்படியே நிற்கிதுன்னு வைங்க. இப்போ எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் மாட்டுப்பால் விற்கிறதில்ல, அது குடிக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆளுங்களுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு வேணும்னா கறந்துக்குங்கன்றுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது நினச்சப்பெல்லாம் தண்ணி தாவறப்பெல்லாம் போய் மடியில் பால் குடிக்கும். அதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து வேணுமோ போய் குடிக்கும். அதை இழுத்து கட்டி வச்சுட்டு இவங்க கறந்து காப்பி குடிக்கிறது, தயிருக்கு திங்கிறது, பாலை காய்ச்சி குடிக்கிறது. இது அறிவுடைமை அல்ல. வெண்மை புரட்சி என்பது என்றோ ஒருவருக்கு எலும்பு நோயும் என்றோ ஒருவருக்கு மூளைப்பிறழ்வு நோய் வந்ததை வெண்மை புரட்சி மூலமாக நிறைய நோயாளிகளை உருவாக்கியிருக்கோம் பாலை கொடுத்து. அப்போ ஏற்கனவே உள்ள ஒரு மகிழ்ச்சியையும் சிதைக்கிறதுக்கு பேர்.
அடுத்தது மஞ்சள் புரட்சி வந்துருச்சு. மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய். அப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் வீட்டில் முறுக்கு அதிரசம் சீடெல்லாம் சுட்டாங்கன்னா வீடே புகைச்சல் அடிக்கும், பார்த்துருப்பீங்க. யாரும் இந்த பண்டிகை காலத்தில் செஞ்சாங்கன்னா அடுப்பங்கரைக்கு போனால் புகையாக இருக்கும். காரணம் அது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், அது புகை வரும். இப்போ ரிஃபைன் டபுள் ரிஃபைன்லாம் புகையே வராது. அப்படியே விளம்பரமே அப்படி தானே பண்ணுறாங்க, புகை இல்லாமல் சமைக்கலாம் தானே விளம்பரமே பண்ணுறாங்க. நீங்கள் சமைக்க வேணாங்கிறது தான் நம்ம வேலை, இயற்கை மருத்துவது. நீங்கள் சமைக்கணுன்னா சிலதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது அந்த புகை என்பது வருதுன்னாவே அது செக்கில் ஆட்டின எண்ணெய். அது இல்லை நீங்கள் சாப்பிட்றது மத்தியமமான விஷயம். அதாவது பெரிய நன்மை கிடையாது, பெரிய தீமையும் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு பலன்னு சொல்லி அதை இப்போ செக்கில் ஆட்டுறோம். செக்கில் ஆட்டி புண்ணாக்கு வந்துருச்சு, எண்ணெய் வந்துருச்சு. விஞ்ஞானிகள், அந்த மார்க்கெட்டிங் விஞ்ஞானிகள், அந்த இப்போ ஐஏஎம்ஸ் இருக்காங்கள்ல, பழைய இதில் வந்து மார்க்கெட்டிங் பேசுனாங்கள்ல, எம்பிஏஸ்லாம், அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிலோ எண்ணெய், 1 கிலோ விதையை போடுறீங்க, அதை ஆட்டுறீங்க, எண்ணெய் எடுக்கிறீங்க, இதில் வந்து புண்ணாக்கு இருக்குது. அப்போ செக்கில் ஆட்டினதை பார்க்குறாங்க, ஒரு 30% எண்ணெய் வருது. புண்ணாக்கு எடுத்து தொட்டு பார்க்குறாங்க, எண்ணெய் இருக்குது. நம்ம தான் வந்து எதையும் விட மாட்டோம்ல. இந்த புண்ணாக்கை இன்னும் பிழிஞ்சு எடுத்தால் எண்ணெய் வருதான்னு பாரு. அதோடைய விரிவாக்கம் தான் மரச்செக்குலேருந்து கல் செக்கு, ரோட்டரி இப்படின்னு நிறையா வந்து எக்ஸ்போலரில் புரிஞ்சால் 50-55%, 60%க்குள்ள எண்ணெய் வருது. அப்போ இதில் இருந்தது மாதிரி கிட்டத்தட்ட இன்னொரு மடங்கு எண்ணெய் வருது. இன்னொரு மடங்கு வர்றப்ப பணம் நிறையா வருது இல்லை, மார்க்கெட்டிங்கில் ஜெயிச்சிட்டோம்ல, எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உணவு தரம் பார்க்குற ஒரு விஞ்ஞானிகள்கிட்ட கொண்டு போய் அந்த எண்ணெயை கொடுத்தா, ஐயா இதை சாப்பிடக்கூடாதுங்கய்யா, இதில் கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குது, இதை சாப்பிட்டால் உடல் சீரழிந்து விடும். அப்படியா? அப்போ என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டிங். ஒரு தப்பை செய்தவன் பல தப்பு செய்வான், தப்பே செய்யாதவன் தப்பே செய்ய மாட்டான். அப்போ ஒரு தப்புக்கு பல தப்பு என்னன்னா, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இந்த தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வடிகட்டு, அதுக்கு பேர் தான் ரிஃபைன் பண்ணு. ரிஃபைன் பண்ணுறப்ப ஆர்ஓ வாட்டருக்கு போன இதுவும் அதை ரிஃபைன் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையில்லாத மூலகங்கள் மட்டும் போகல, அவசியமான ஊட்டச்சத்தும் போயிடுச்சு, மெக்னீசியம் உட்பட எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போனோடனே ரிஃபைன்ட் ஆயில் நல்ல வால்யூம் கிடச்சிருச்சு. அதை தொட்டிங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குது, வளவலன்னு இருக்குது. ஆனால் அதில் பைசாவுக்கு கூட பிரயோஜனப்படக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லை. அப்போ எண்ணெய் போன்ற ஒரு பொருள் இருக்குது, அதற்கு பேர் என்ன? டபுள் ரிஃபைன்ட் ஆயில். அப்போ சொல்கிறாங்க திருப்பி விஞ்ஞானிகள்கிட்ட போய், ஐயா நீங்கள் சொன்னீங்கல்ல டபுள் ரிஃபைன் பண்ணியாச்சு, அதில் ஒரு இருக்க வேண்டிய ஊட்டச்சத்து கூட இல்லையா? அப்படியா? அப்போ என்ரிச் பண்ணுங்கிறான். ஃபோர்ட்டிஃபைடு விட்டமின் இ செறிவூட்டப்பட்ட டபுள் ரிஃபைன்ட் ஆயில். இது என்ன எனக்கு புரியல. நான் ஈஸியாக கிடைக்கிறத, அதாவது ஒரு சுற்றி திருப்பி புறப்பட்ட இடத்துக்கே வர்றது மாதிரி மசானபு ஃபுக்குவாக்கா சொல்லுவார், ஒற்றை வைக்கோல் புரட்சி புத்தகத்தில் சொல்லுவார். விஞ்ஞானி விடிய விடிய வேலை பார்க்குறார், அவர் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு, அவர் பேப்பரை என்ரிச் பண்ணுறதுக்கு சாதிச்சு விடிய விடிய இரவு பகல் பாராமல் உழைத்து கடைசியில் ஒரு நாள் கண்ணை கசக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கண்ணை கசக்கி பார்த்தா கண்ணு தெரியல, என்னையா கண்ணு தெரியல அப்படின்னு உடனே ஆப்தமாலஜிஸ்ட்டை போகிறாரு, கண் நிபுணர்கிட்ட போகிறாரு, மருத்துவர்கிட்ட. வாங்கய்யா உட்காருங்கய்யா அப்படின்னு உட்காந்து, இது தெரியுதா பாருங்கள், இது தெரியுதா பாருங்கன்னு ஒவ்வொரு கண்ணாடியாக மாற்றி ஏதோ ஒரு கண்ணாடி அவருக்கு போட்டோன்னே நல்லா தெரியுதுங்கிறாரு ஆர்வமாக. அப்போ இவர் சொல்கிறாரு, மிக அருமையாக தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ பக்கத்தில் அவரோட வந்தவர் சொன்னார், ஏண்டா நீ என்ன லூசாடா, நீ ஏற்கனவே இதே மாதிரி தானே நல்லா தெரிஞ்சு, நீனே கண்ணை கெடுத்துக்கிட்டு இப்போ இதை போட்டு கண்ணு தெரியுதுங்கிற, இது அறிவுடைமையான்னு கேட்குறாரு. இதை நான் சொல்லலை, மசானபு ஃபுக்குவாக்கோ. அப்போ ஒரு பொருளை இழந்துட்டு தேடுவது என்பது கிடைச்ச உடனே சந்தோஷம் அடைகிறோமே, அதுவா வாழ்க்கை இல்லை. அப்போ எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது. அந்த எண்ணெயே நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஒரு எண்ணெய் இல்லாத பொருளே கிடையாது. எல்லா காயிலையும் எண்ணெய் இருக்குது, எல்லா பழத்துலேயும் எண்ணெய் இருக்குது, அரிசியில் எண்ணெய் இருக்குது, கோதுமையில் எண்ணெய் இருக்குது, சிறுதானியத்தில் எண்ணெய் இருக்குது, கொட்டை பருப்பில் எண்ணெய் இருக்குது, பருப்பு வகைகளில் எண்ணெய் இருக்குது. அதை அதுவாக சாப்பிட்றப்ப எண்ணெயும் சேர்ந்து போகுது. அதை பிரிச்சிங்கன்னா வணிகருக்கு நல்லது, வணிகத்துக்கு நல்லது, நமக்கு அது சப்ஸ்டாண்டர்ட் ஆயில். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பால்லேருந்து தான் நிறையா சப் ப்ராடக்ட்ஸ். ஆமாம், பாலை குடிக்கிறதே தவறுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். பால்லேருந்து பிரித்து தயிராக்குறாங்க, தயிரை மோராக்குறாங்க, வெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் பன்னீர், அதுலேருந்து ப்ரோட்டீன் பவுடர், வே ப்ரோட்டீன், இப்படி பல பை ப்ராடக்ட்ஸ் வருது இல்லைங்க. அப்போ இது எல்லாமே வணிகத்துக்காக கட்டமைப்பு, வணிகத்திற்கு தான், மனிதன் வாழ்வதற்காக இங்கே தொழில்நுட்பமாக நான் நினைக்கல. அப்போ ஒரு பால் என்பதே அழுக்கு, மனிதனுக்கு, கண்ணுக்குட்டிக்கு நல்லது. நீங்கள் கொலஸ்ட்ரம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளால் அதையும் விட மாட்டான். அவர் கண்ணு போட்டுச்சுன்னா
ஒரு 1 வாரத்துக்கு சீம்பால்னு சொல்லுவாங்க. சீம்பால். அதை வாங்கி வெள்ளெல்லாம் போட்டு காய்ச்சி சீம்பால் கொடுங்க, சீம்பால். அது பேர் என்னன்னு சொல்லுங்க? சீம்பால். அதை அப்படி தமிழில் பிரித்து எழுதுங்க. சீல் ப்ளஸ் பால். ஓ, சீல்னா பசு தானே, நமக்கு சீல் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு அது நெக்டர். நீ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பேரில் சீலும் பாலும் சீம்பால். நம்ம சீம்பாலையும் விடுறதில்ல. அது கன்று. இப்போ நம்ம வீட்லேயே குழந்தை பிறக்கிற ஒரு தாய் பெற்றுக்குதுன்னா அந்த பிறந்த நேரத்துலேருந்து அது தனத்தில் சுரக்கிற பால் ஒவ்வொரு மணி நேரமும் தன்னுடைய தரம் மாறிக்கிட்டே வரும் அந்த பிள்ளைக்காக. அது பூரா கொலஸ்ட்ரம். இப்போ அமெரிக்கா போன்ற ஆராய்ச்சியையும் வணிகத்தையும் பெருசாக எடுக்கக்கூடிய நாட்டில் கொலஸ்ட்ரத்தையே ஒரு ப்ராடக்டாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் உயிரெண்ண கொஞ்ச நாளில் பாட்டிலில் கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடிமரத்தில் மரத்தை தழுவி மரத்தில் இருந்து கிடைத்ததை பொறுக்கி வாழ்கின்ற இன்பமான வாழ்க்கையை விட்டு மரத்தில் நுனிமரத்திற்கு சென்று இறங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற நேரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இது அவசியமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ பாலே அழுக்கு, பாலில் ரொம்ப திரண்ட கெட்டி அழுக்கு பன்னீர். பன்னீர் எங்கே போனாலும் பன்னீர் பகோடாங்கிறோம், பாலக் பன்னீருங்கிறோம், பன்னீர் சமோசாங்கிறோம். புரோட்டீன், ஹை புரோட்டீன். புரோட்டீன் எல்லாத்துலேயும் இருக்கு. பட்டாணியில் இருக்கிறது புரோட்டீன் உங்களுக்கானது. அரளிக்கொட்டையிலையும் புரோட்டீன் தான் இருக்குது. அது தின்னா செத்து போயிடுறோம். ஏன் செத்து போயிடுறோம்? விஷம்ங்கிறோம். விஷம் என்பது என்ன? அந்த புரோட்டீன் தானே. அது உங்களுக்கான புரோட்டீன் கிடையாது. அது ஒரு புழுப்பூச்சி திங்குது, வேற ஒரு ஜீவன் திங்குது இல்லை அதை. அப்போ அந்த டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, பயோடைவர்சிட்டி, உயிர் பயிர் பன்மயம், ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து வாழக்கூடியது இருக்குதா இவ்வளவு உயிரினங்கள். அதுக்கு பெரிய பயோடைவர்சிட்டி ஃபோரமே இந்திய அளவில் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறதுக்கு. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நிறைய தாவரங்கள் விலங்குகள் என்டேஞ்சரில் இருக்குது. சிலது எக்ஸ்டிங்க்டே ஆகிடுச்சு, அருகே போயிடுச்சுங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த ஸ்டீரியோடைப், மொனாட்டனஸ் ஆன உற்பத்தி, ஒரு பயிரை முன்னிறுத்திய விவசாயம், பல அடுக்கு இல்லை. அப்போ இது மாதிரியான ஒரு சூழல் வருதுன்னு சொன்னால், இப்போ ஊட்டச்சத்து முக்கியமாக எல்லா ஊட்டச்சத்தும் இருந்தால் சர்க்கரை வியாதியும் கிடையாது, இரத்த கொதிப்பும் கிடையாது. இரத்த கொதிப்பு என்பது சோடியம் பொட்டாசியத்துடைய கட்டமைப்பு சிதைவது. அது உள்ளே இருக்கக்கூடிய இது வெளியிலையும், வெளியில் இருக்கக்கூடியது உள்ளேயும் செல்லில் வந்தால் தட் இஸ் பிளட் ப்ரெஷர். அதை டியூன் பண்ணக்கூடியதை ஈஸியாக பண்ணிக்கலாம். அதை அடுத்ததில் கூட பார்ப்போம். அதே மாதிரி சர்க்கரை வியாதி, சர்க்கரை நீரிழிவு நோய் என்பது சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகம் போகிறப்ப அதை வெளியில் அனுப்புறதுக்காக மூத்திரமாக, வியர்வையாக உடலிலிருந்து நீரை வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. அதற்கு பெயர் நீர் இழப்பு நோய். நீர் இழிவுன்னு சொல்கிறீங்களா, நீர் இழப்பு நோய்க்கு தான் டீஹைட்ரேட் ஆகும். ஏன் டீஹைட்ரேட் ஆகுது? சர்க்கரையை வெளியில் அனுப்புது, இல்லைன்னா இறந்து போயிடுவோம். இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு உணவில் நம்ம ஒரு மறுபார்வைக்கு வருவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நன்றிங்க.